இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரி. ப்ரோ அ- ஒரே ஒரு டவுட் மட்டும். ம். என்னன்னா, இப்போ வந்து இந்த நல் இருக்குல்ல ப்ரோ, ஆமா. அது வந்து டைப் ஆஃப்னு போட்டு செக் பண்றப்ப வந்து ஆப்ஜெக்ட்னு வருது. நல்ல டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு வருதா? ஆமா. சரி, அதை மற்றது எல்லாமே பார்ப்போம். அதோட இதுவே வருது. ப்ளஸ் சரி, இன்னொன்று ஓகே. வந்து என்னன்னா, இன்னொன்று வந்து ம். நான் வந்து சேம் ஃபங்க்ஷன், ஒரே ஃபங்க்ஷன் அப்படியே வந்து ஒரு 5 டைம்ஸ் காப்பி பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணேன் ஒரே ஃபைலில். எல்லாமே வேற வேற. ஆ, சரி. இல்லை, சேம் ம். நேம், சேம் ஆர்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் ம். பண்ணேன். அப்போ வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஆனா வந்து நான் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து எங்க வச்சு கால் பண்ணாலுமே வந்து லாஸ்ட் எந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும் அதுதான் வந்து எனக்கு வந்து கால் ஆகுது. ஓகே, சரி. சரி, நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு பின்னாடி பார்ப்போம். ஏன்னா இப்போவே போக வேண்டாம் ஓகே. ரொம்ப டெப்தா. அது ஏன்னு சொல்லி வேணா பார்க்கலாம் பின்னாடி. சரியா? ஓகே. ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ப்போம். இந்த நல்ல லாஸ்ட்டா பார்ப்போம். இந்த இதை முடிச்சுட்டு ஆப்ரேட்டர்ஸ் முடிச்சுட்டு பின்னாடி லாஸ்ட்டா பார்ப்போம். சரியா? ஓகேப்பா. ம். சரி, ஓகே. சரி. இப்போ ஆப்ரேட்டர்ஸ் இன் JavaScript are symbols that perform actions on values and variables. சரி. அப்போ ஆப்ரேட்டர்னா ஒரு சிம்பிள் தான். இங்கே பார்க்குறீங்களா, இதெல்லாம் ஒரு சிம்பிள்ஸ். ஸோ இதை தான் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்கிறோம். இது என்ன நடக்கும் அப்படின்னா ஆப்பரன்ஸ், டூ ஆப்பரன்ஸ், நம்ம ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸோ பண்ணுறதுக்கு ரெண்டு வேல்யூஸ் வேணும், கரெக்டாக? ஸோ அதுதான் ஆப்பரன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ வேல்யூஸ்ன்றது அதை வேரியபிள்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த வேரியபிள்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்பரன்ஸாக. ஓகே. தே ஆர் கேட்டகரைஸ்ட் இன்டு செவரல் டைப்ஸ் இன்க்ளூடிங் அர்த்தமெட்டிக், அசைன்மெண்ட், கம்பேரிசன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் அமாங் அதர்ஸ். சரி, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்கிற அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸை பார்க்க போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு arithmetic operators used for mathematical calculations like addition, subtraction, multiplication, division, modulus, exponentiation, increment and decrement. சரி. அப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நீங்கள் கோடிங்கில் ஏதோ ஒரு இடத்துல கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால. சரி, அதே இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே. அப்போ என்னோட ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன் VS Codeல. ஓகே. இன்னொரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிப்போம். Day4 operators. சரி, இதில் இன்னொரு ஃபைல். சரி, அப்போ இதுலேயே ஸ்கிரிப்ட் டேக் போட்டு அதுக்குள்ளே கோட் எழுதலாம். சரி, அப்போ அடிஷன் ஆப்ரேட்டர், அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட்டு அடிஷன் பார்ப்போம். ஓகே.
இப்போ என்கிட்ட லெட்டு சும்மா கான்ஸ்ட் வச்சுக்கிறேன். கான்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கிறேன். சரியா? நீங்கள் வேரியபிளாக இப்படியே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் போட்டு ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் கமா கொடுத்து அடுத்த வேரியபிளை எப்படி போட்டுக்கலாம். இனிஷியலைஸும் பண்ணிக்கலாம், டிக்ளேரும் பண்ணிக்கலாம். நான் இங்கே கான்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். கான்ஸ்டண்டா டோட்டல் லெட்டு யூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா டோட்டல் ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 அந்த ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ லாகில் டோட்டலாக லாக் பண்ணி பார்க்க போகிறேன். 10 5 + 5 10ன்னு சொல்லி நமக்கு என்ன ஆகிருக்கு, பிரிண்ட் ஆகிருக்கு. சரியா? இதுதான் அடிஷன் ஆப்ரேட்டர். இப்போ சப்ட்ராக்ஷனும் இதே போல தான் ஒர்க் ஆக போகுது. இப்போ இது அடிஷனா, இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை லெட் கான்ஸ்டாக கூட வச்சுருக்கலாம். ஏன்னா லெட்டு நம்ம இதை எங்கேயும் ரியேஷன் பண்ணல, ஸோ அதை கான்ஸ்டாக வச்சுக்கலாம். சரி, இதை இப்போ இது பண்ணி போகிறேன். அடுத்ததா சப்ட்ராக்ஷன். இதில் மைனஸ் கொடுப்போம். ஜீரோ. இப்போ இது மேத்தமெட்டிக்ஸில் நம்ம எப்படி ஒரு 2 வேல்யூஸை சம் பண்ணுறோம் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எப்படி வேல்யூஸ் கிடைக்குமோ அதே தான் இங்கேயும். எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இதே இதில் சப்ட்ராக்ஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறது. மல்டிப்ளிகேஷனுக்கு இங்கே ஆஸ்ட்ரிக் சிம்பிள், ஸ்டார்ன்னு சொல்லுவோம் அந்த சிம்பிள். 5 × 5 25. கரெக்டா? ஸோ அதே தான். சரி, அப்புறமா அடுத்து என்னது இருக்கு அப்படின்னா டிவிஷன். ஒரு டைம் இருக்கு. கரெக்டா? அடுத்த டிவிஷன் தான். சரி, அப்போ இதே தான் இங்கே வேல்யூஸை வந்து கூட்டுறேன். ஒரு 15 கொடுக்குறேன், 55 கொடுப்போம். சரி, 11 டைம்ஸ் இருக்குமா? எஸ். இது புரியுதா அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? புரியுது. ஓகே, சரி. அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆப்ரேட்டர். மாடுலஸ் தானே போட்டிருக்கேன். மாடுலஸ். ஓகே, மாடுலஸ் ஆப்ரேட்டர் போட்டோம். சரி, இது என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங்கை தரும்.
இப்போ ரிமைனிங் எவ்வளவுங்க 0. கரெக்டா 5. இப்போ இதில் ஒரு 5 கொடுக்காம ஒரு 22 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரிமைனிங் 2. கரெக்டா 5 வந்து 20ல் 4 டைம்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம வேல்யூ எவ்வளவு 22. ரிமைனிங் 2 இது தெரியும்ல ரிமைனிங் இப்படி சொல்றேன்ட்டு. இல்லை நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சரி. அப்போ ரிமைனிங் வந்து ரிமைனிங்கே கொடுக்கும். அப்போ இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம்னா ஆட் ஆர் ஈவன்ன்ற ஒரு நம்பர் கொடுத்து அது ஆடு நம்பரா அல்லது ஈவன் நம்பரா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ இதில் கொடுக்குற இது வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குற நம்பர் சரியா. இங்கே 2 கொடுத்துடலாம். இப்போ 22 வந்துட்டு ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னா அதுக்கு இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ரிமைனிங் 0 வர்றதெல்லாம் ஈவன் நம்பர். ஒருவேளை ரிமைனிங் 1 வருது அப்படின்னா அதெல்லாம் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாடுலர் ஆப்ரேட்டர் இது கால்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து நம்ம காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் கூட ஆட் ஆர் ஈவன் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராமிங்லாம் வரலாம், டாஸ்க்கு தரலாம். ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறமா எக்ஸ்போனன்சியேஷன். சரி, சரி. அப்போ இதுல என்னன்னா இப்போ 10 பவர் 5 பவர் 5 அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இங்க இப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சேவ் பண்ணுவோம். இப்போ வேல்யூ 3125 வருது. சரி, இது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை நான் சொல்லட்டுமா? 5 into 5 times தான். கரெக்ட். இப்போ நான் இதை 3 டைம்ஸ் வச்சுக்கிறேன். 125. அப்போ 5 வந்துட்டு 3 டைம் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். 5 5 5. அப்போ 5 5 மல்டிப்ளிகேஷன்னா 25. கரெக்டா? அப்போ இந்த 25 into 5 வந்துட்டு ஈக்குவல் டு 5 cross 5 25 5. ரிமைனிங் 2 இருக்கு. 4 5 5 10. அப்போ 12. இப்போ 125. இப்படிதான் இது நம்ம அந்த 10 to the 5 power 3னா அதை தான் மென்ஷன் பண்ணுது. இப்போ 10 to the power 3ன்னு போட்டு அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கூட நம்ம என்ன செஞ்சு பார்க்க முடியும். இந்த மாதிரி என்ன நம்பர் இருக்குனாலும் நம்ம இந்த மாதிரி பவரில் என்ன வேல்யூ இருக்குதோ அந்த மாதிரி கேல்குலேஷன் வர்ற இடத்துல இந்த டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். புரியுதா? இல்லை இதில் எதுவும் கொஸ்டின் இருக்குதா? புரியுது சார். ஓகே சரி. ரைட். அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ப்ரோ லூப்லாம் பார்த்துருக்கேன். லூப்பில் பார்த்துருக்கீங்க. சூப்பர். சரி, அதே போல தான். அப்போ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். சரி, இப்போ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன வேலை பண்ணுன்றதை பார்த்துடலாம்.
சரி, அப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ ஏ பிளஸ் பி போட்டுட்டேன். இப்போ என்ன வரணும்? இப்போ டோட்டல்ல எனக்கு என்ன வேல்யூ வரும்? 10 வரும். அப்போ நான் இதுல இப்போ பிளஸ் பிளஸ் போட்டுட்டேன்னா இப்போ என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். 11. இப்போ 11னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த டோட்டல்ல இருக்குல்ல, டோட்டலோட ஒரு வேல்யூவை என்ன பண்ணிக்கும்? ப்ளஸ் பண்ணிக்கும். அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னது? அசைன் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ் such as the symbol assignment equal and combined arithmetic assignments like addition assignment. சரி, இது இருக்கட்டும். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா ஒரு வேல்யூவை இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது, அல்லது ஒரு வேரியபிள்ல இருந்து இன்னொரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது. அப்போ எப்படி அசைன் பண்ணியிருக்கோம்? இங்கே எல்லாமே அசைன் பண்ணியிருக்கோம்ல. ஏக்கு வேல்யூ 5ன்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்து. இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இங்கே இருக்குல்ல ஈக்குவல்ட், இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். பின்ற வேரியபிளுக்கு 5ன்ற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ 2 வேரியபிளோட அடிஷன் வேல்யூவை டோட்டல்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். எதை யூஸ் பண்ணி? இந்த ஈக்குவல்ட் அப்படின்ற வேரியபிள் சிம்பிள் யூஸ் பண்ணி அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு என்னன்னு தெரியுதா? ஈக்குவல்ட் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, சரி. அப்போ இங்கே இருக்கிற டோட்டல் எப்படி அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் 1. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, டோட்டல் அப்படின்றதுல டோட்டல்ன்ற வேரியபிளில் டோட்டல் ஆல்ரெடி டோட்டலில் 10ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஏன்னா இதை ரெண்டையும் கால்குலேட் பண்ணோன்னா சம் பண்ணோன்னா 10. அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கும். இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். இது ஷார்ட்டாக எழுதியிருக்கோம் சுருக்கி. அதனால தான் இங்கே 11 வருது. கொஸ்டின் எதுவும் இருக்குதா இதில்? சார் எனக்கு இதை வச்சு இன்னொரு இதில் கொஸ்டின் இருக்கு சார். இப்போ ஃபார் லூப் வந்து போடுவோம்ல சார், இதே இது போடுவோம்ல, i ஈக்குவல் டு 1 i + 5 i ப்ளஸ் ப்ளஸ். அது வந்து என்ன போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆகுமா? அடுத்து தான் வரப்போறேன். சொல்லுங்க. போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அடுத்து அதுக்கு எது வரப்போறேன். இப்போ வந்து ஒரு வாட்டி ஒரு ஐட்ரேஷன் முடிச்சு i ப்ளஸ் ப்ளஸ்னா, இப்போ ஒரு ஐட்ரேஷன் முடிச்சு இப்போ ஒன்னுன்றதை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். 1 i ஈக்குவல் டு 1 i less than 5 i ப்ளஸ் ப்ளஸ்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுன்றதை பிரிண்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் நடக்கும். அதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அப்படிதானே சார்? இப்போ வந்து ப்ரீ அப்படி இல்லை, அதுதான் சொல்ல போறேன். இந்த ப்ளஸ் ப்ளஸ் வந்து முன்னாடி போட்டிருக்கீங்கல்ல இந்த மாதிரி, இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட். இதே பின்னாடி போட்டீங்கன்னா அது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அப்போ அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதான் அடுத்து பார்ப்போம். இப்போ இது புரிஞ்சுதா? இப்போ நான் சொல்லியிருக்கிற கதை புரியுதா? இதை வச்சு ஃபார் லூப்ல அது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. அதுதான் நான் சொல்றேன். ஒரே நிமிஷம். இப்போ இது புரியுதா? புரிஞ்சுது சார். சரி, இது புரிஞ்சுது. இப்போ இதே இடத்துல இதை எடுத்துட்டு போய் இங்க போட்டுருவோம். 10 தான் இருக்கும். புரியுதா? இதுக்கு முன்னாடி போடும்போது எனக்கு 11 இருந்துச்சு. இப்பவும் இதே வேலை தான் நடக்கு. ஆனா இங்க என்ன இருக்குன்னா 10 தான் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல டோட்டல் கொடுப்போம். இப்போ 11 ஃபர்ஸ்ட் 10, அடுத்து 11 வந்திருக்கு. அப்போ இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்க ப்ரீ இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ரீ இன்க்ரிமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்
சரி. இப்படி 10 ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் நடக்காது. அடுத்து நெக்ஸ்ட் லைன்லேயே இதோட ரிசல்ட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் லைனில் இதோட வேல்யூ 11 மாறி இருக்கும். இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா அதோட பிஹேவியர் இப்படி இருக்கும். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா அதோட பிஹேவியர் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி அந்த லைன்லேயே ரெஃப்ளெக்ட் ஆகும். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா நெக்ஸ்ட் லைனில் தான் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இதில் உங்களுக்கு என்ன டவுட்டு? ஃபார் லூப் தானே சொல்கிறீங்க. சரி, உங்களுக்கு ஆமா சார். கோடிங் தெரிகிறதுனால ஃபார் லூப்புக்கு நான் போயிடுறேன். ஃபார் ஃபார் i ஈக்குவல்ஸ் i ஈக்குவல்ஸ் சும்மா ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக சொல்கிறேன். i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் 5ன்னு வச்சுக்கலாம். சரி, i ப்ளஸ் ப்ளஸ் i ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்றேன். சரி, இப்போ இது பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது இந்த ஐயோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுறத மென்ஷன் பண்றோமா? புரியல. அதாவது ஃபார் லூப்போட கோர் கான்செப்ட் சொல்கிறேன். கன்சோலாக போடுறேன், லாக் போடுறேன் ஐ. சரியா? இப்போ இதோட கோர் பிரின்சிபல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன பண்ணுவோம்னா ஐயோட வேல்யூ என்னன்னு பார்க்கும். அடுத்து கண்டிஷனை செக் பண்ணும். அப்போ ஐயோட வேல்யூ 5க்கு கீழே இருக்குதான்னு பார்க்கும். ஆமா இருக்குது. உடனே ஐயை பிரிண்ட் பண்ணிடும். திரும்ப அடுத்து நெக்ஸ்ட் இங்கே போகும். இப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணும். ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும்? 1ன்னு இருக்கிறது, சாரி 0ன்னு இருக்கிறது 1ன்னு மாறும். இந்த இடத்துலயே மாறாது. அடுத்த லைனுக்கு போகும். அடுத்த செக்கிங் எங்கே இருக்கும்னா இங்கே போயிடும். இந்த இடத்துக்கு ஐயை செக் பண்ணும்போது 1ன்னு மாறி அந்த 1ன்னு மாறி இருக்கும். அப்போ இங்கே என்ன நடக்கும்? அந்த 1 வந்து 5ஓட கம்மியான்னு பார்க்கும். இதில் நீங்கள் முன்னாடி ப்ரீ இன்க்ரிமெண்ட் போட்டாலும் ஒரே வேலை தான் நடக்கும், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் போட்டாலும் ஒரே வேலை தான் நடக்கும். அதுதான் எனக்கு வந்து அது வந்து செகண்ட் ஏதாவது ஒரு செகண்ட் ஸ்டெப்ல நடக்கும். அது இங்க கண்டிஷன் செக் பண்ணும்போது நடக்குது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அது எனக்கு சரியா புரியாம இருந்துச்சு. எப்படி? சரி, ஓகே, இப்போ கிளியர் ஆகுது. ஃபர்ஸ்ட் இங்க இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா இங்க அதுக்கான ஆப்ரேஷன் நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செக்கிங் வரும்ல, இங்க வரும்போது இது வேல்யூ வந்து மாறி இருக்கும். ஸோ 0லேருந்து 1ன்னு மாறி இருக்கும். 1 லெஸ் தென் 5ஆன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம். ஸோ இங்கே பிரிண்ட் ஆகிடும். சரி, அது வந்து சார் இப்போ அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றது. அப்போ நெக்ஸ்ட்டும் அது வந்து 0ஆவே இருந்து பிரிண்ட் பண்ணிட்டு தானே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தானே i ஈக்குவல் டு 1ன்னு மாறணும். அப்படி அதுதாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா 0ன்னு வந்துடும். நான் என்ன சொல்றேன், 0 நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க வரும் சொல்றேன். இங்க வரும்போது போஸ்ட் இன்க்ரிமெண்ட்ல 1ன்னு இருக்கும். அது இந்த இடத்துல மாறாது. அடுத்து செக்கிங் வரும்ல, இந்த செக்கிங் வர்ற இடத்துல 1ன்னு மாறி இருக்கும். ஸோ அப்போ 1 வந்து 5ஐ விட சின்னது தான். அதனால உள்ள கன்சோலாக போயிட்டு 1ன்னு பிரிண்ட் ஆகும். திரும்ப அடுத்ததுக்கு இங்கே வரும். இப்போ இது 2ன்னு மாற்றி விடும். 2ன்னு மாறுறது இங்கே தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போ 2 லெஸ் தென் 5னா இங்கே 2ன்னு பிரிண்ட் ஆகும். அப்போ வந்து அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளோட ஆக்சுவலா நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். அந்த இதுல வந்து எங்க நடக்கும்னா 10 பிளஸ் பிளஸ்னா அந்த இடத்துல டோட்டல் பிளஸ் பிளஸ்னா அந்த இடத்துல மாறிடும். ஆனா அது ஃபர்ஸ்ட் பிரிண்டிங்ல நடக்காது. அது ஏன் சார் ஃபர்ஸ்ட் பிரிண்டிங்? அப்ப அங்கேயே மாறிடும். அந்த இங்க மாறாதுங்க. அதாவது இதுக்கான ஆப்ரேஷனை நம்ம இங்க பண்ணுவோம். பிளஸ் பிளஸ் அதாவது போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டை இங்க பண்ணிடுறோம். அது எங்க மாறும்னா நெக்ஸ்ட் லைன்ல தான் மாறும். அப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வராதுல சார், நெக்ஸ்ட் லைன்ல மாறுதுன்னா? கரெக்ட். ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம அதுக்கான வேலையை தான் பண்றோம். அதாவது இந்த பிரிண்ட் இந்த ஆப்ரேஷன். இப்போ இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 தான் பிரிண்ட் ஆயிருக்கும், அடுத்து 11. அதுக்கான ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். அதோட இன்க்ரிமெண்ட் நெக்ஸ்ட்ல தான் நடக்கும். வேல்யூ நெக்ஸ்ட் சொல்லிடுவோம். இதை வந்து நீ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிடு, இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட்டை பண்ணிடுன்னு சொல்லிடுறோம். அது இன்க்ரிமெண்ட்டை அடுத்து பண்ணி கொடுத்துரு, அவ்வளோதான். அதனாலதான் அது 10ன்றது பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு 11 பிரிண்ட் ஆகுது. அப்போ இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து இதுல இருக்கிற வேல்யூவை நீ இன்க்ரிமெண்ட் பண்ணணும்ன்றத சொல்லிடுறோம், அவ்வளோதான். சரி,
இதே போல் டிக்ரிமெண்ட்டு சரியா, மைனஸ் மைனஸ் கொடுத்துருவோம். இப்போ 9 புரியுதா டிஃப்ரென்ஸ்? ஸோ அப்போ இதே இடத்துல இன்னொன்று போட்டுருவோம். டோட்டல். சரி, இப்போ போஸ்ட் டிக்ரிமெண்ட் பார்ப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் லைனில் அந்த 10 அந்த எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எனக்கு டிக்ரிமெண்ட் நடக்கணும்னு சொல்லிட்டேன், போஸ்ட் டிக்ரிமெண்ட்டு. அப்போ 9 பிரிண்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் லைன். இதுதான் ப்ரீ டிக்ரிமெண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட். இப்போ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் -1. இதுதான். சரி, இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இல்லை நெக்ஸ்ட் போகட்டுமா? நான் போகலாம் சார். சரி, ஓகே. சரி, அப்போ இது வந்துட்டு அடுத்ததா நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம். அதில் ஒன்று ஈக்குவல்ன்றது தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று இதுலேயே இருக்கு பாருங்க, அடிஷன் அசைன்மெண்ட், சப்ட்ராக்ஷன் அசைன்மெண்ட், மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட். இதில் இருக்கிற எல்லா ஆப்ரேட்டரையும் இந்த ப்ளஸ் ப்ளஸ்ஸை தாண்டி இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன். சும்மா நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடிஷன் அசைன்மெண்ட். ஓகே, சரி. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, டோட்டல். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்ல ஒரு லைன் ஆட் பண்ண போறேன். டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு டோட்டல். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பார்ப்போம். 20 வந்திருக்கு. ஆமாம், கரெக்டு. சரி, அப்போ இப்போ என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? இல்லை நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? டோட்டல் பிளஸ் ஆர் ஒன்னு போடணும். டோட்டல் பிளஸ் டோட்டல் 11. சரி, இப்போ என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் 1. அப்படி இல்லை, நான் முன்னாடி மாதிரி இங்க டோட்டல் கொடுத்தேன்னா டோட்டல். இதுதான் இதோட மீனிங். நான் இப்போ இதை கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ போய் பாருங்க 20. சரி, இப்போ இதை கமெண்ட் அவுட் பண்ணிட்டு இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க டோட்டல் 20. புரியுதா? அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, டோட்டல் பிளஸ், அதாவது இங்க பிளஸ் கொடுத்துருக்கோம், அதனால பிளஸ் என்ன நடக்கும்னா சம் பண்ணிடும். இங்க என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை இங்க செகண்ட் ஆப்பரண்டா வச்சுக்கணும். அப்போ இங்க 1ன்னு கொடுத்தோன்னா இந்த 1ன்னு வந்துடும். இங்க நான் டோட்டல்ன்றதே கொடுத்ததுனால டோட்டல்ல வேல்யூ என்னது இருக்கு? 5 + 5 10. ஆல்ரெடி 10 இருக்கு. அப்போ இதுல டோட்டல் வந்துட்டு 10 + 10, அதுக்கப்புறமா இந்த டோட்டல் அசைன்மெண்ட். இது புரியுதா? அல்லது இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? புரியுது.
ஓகே, அப்போ இதில் மைனஸ் கொடுத்து பார்ப்போம். 0. இப்போ இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்றத பார்க்க போகிறோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் மேபி நீங்கள் ஆல்ரெடி ஜாவாலேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னது அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல்னு ஒன்று இருக்குது. அது பார்த்துருப்பீங்களான்றது தெரியல. சரி, பார்ப்போம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் கம்பேர் வேல்யூஸ் அண்ட் ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் டு, ஈக்குவல்ட், அடுத்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டு, 3 ஈக்குவல் டு வரும், நாட் ஈக்குவல் டு, இந்த மாதிரி கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. சரி, இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். இப்போ அடிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஈக்குவல் டு, சரி, இப்போ என்ன நடக்கும்னா, சரி, இது டோட்டல் வைக்காம இஸ் ட்ரூ அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ண போகிறோம். அதனால் அதாவது இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 வேல்யூவையும் கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணிவிட்டு அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம். இதுதான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட வேலையே. அப்போது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏயும் பியையும் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற அந்த கம்பேரிசன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஏயும் பியும் ஈக்குவலா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஏல இருக்கிற வேல்யூவும் பியில் இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலான்னு பார்க்க போகிறேன். அப்படி ஈக்குவலாக இருந்தால் எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். என்ன ரிட்டர்ன் ஆகிருக்குன்னு போய் பார்ப்போம். டோட்டல் இஸ் நாட் டிஃபைன்ட். ஏங்க, ஓகே, இங்கே நான் டோட்டல்னு போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இஸ் ட்ரூ மாற்றிடணும். அங்கே மாற்றுற மாதிரி இங்கேயும் மாற்றிக்கணும் நான். சரி, இப்போ ட்ரூன்னு வந்துட்டு இப்போ 5ம் ஈக்குவல் தான். இப்போ நான் இங்கே 6ன்னு மாற்றுறேன். சேவ் பண்ணிட்டேன். ஃபால்ஸ். இப்போ 5 ஈக்குவல் டு 6ஆ? இப்போ 5 ஈக்குவல் டு 6ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால தான் எனக்கு ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ இது 5ஆ இருந்துச்சுன்னா ட்ரூன்னு இருக்கும். ஏலே 5 பிலே 5ஆ இருந்துச்சுன்னா ட்ரூன்னு இருக்கும். சரி, இதில் எதுவும் கொஸ்டின் இருக்குதா? இல்ல சார். இல்ல ஓகே, சரி. அப்போ நான் இப்போ திரும்ப இதே போல் 5ன்னு மாற்றிடுறேன். எனக்கு இது ட்ரூ, கரெக்டா? சரி, அப்போ நான் இது வந்து ரெண்டுமே சேம் டேட்டா டைப். இப்போ நான் இதை மாற்றிடுறேன். இப்படி மாற்றிடுறேன். ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறேன். அது என்னதுங்க? இல்ல சார், ஒன்றும் இல்லை சார். ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறேன். இப்போவும் எனக்கு ட்ரூன்னு தான் இருக்குது. ரெண்டும் வேற வேற டேட்டா டைப். அப்படி இருந்தும் எனக்கு என்னதான் இருக்கு? ட்ரூன்னு இருக்கு, கரெக்டா? அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன டேட்டா டைப் கொடுத்தாலும் சரி, அது என்ன பண்ணிக்கும், இது ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஈக்குவல்னு சொல்லிடும். சரி, ஆனால் அடுத்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல்ட்டுன்னு ஒன்று இருக்கு. ஈக்குவல் டு இது வந்து நீங்கள் கொஞ்சம் புதுசாக இருக்கும். நான் நினைக்கிறேன் மேபி நீங்கள் வேற எங்கேயும் பார்த்துக்க சான்ஸ் இல்லை. ஜாவாஸ்கிரிப்ட் தவிர்த்து பைத்தானில் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும்.
சரி, இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஈக்குவல் கொடுப்பேன். சரியா? இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன வரும் அப்படின்னு போய் பார்ப்போம். ஃபால்ஸ். அப்போ இந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் என்ன பண்ணும்னா வேல்யூவும் ஈக்குவலான்னு பார்க்கும். அதே சேம் டைம் அந்த வேல்யூவோட டேட்டா டைப்பும் சேமாக இருக்குதான்னு பார்க்கும். டேட்டா டைப்பும் சேமாக இருந்து வேல்யூவும் சேமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன நடந்துடும்? ஃபால்ஸ்ன்னு தான் சொல்லிடும். அப்போ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல 5ன்னு மாற்றிட்டேன்னா ட்ரூ. இப்போ 6ன்னு மாற்றிட்டா ஃபால்ஸ். அதே தான், அந்த ஈக்குவல் பண்ண மாதிரி தான் கம்பேரிசன். ஆனால் என்னன்னா எக்ஸ்ட்ரா இந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா டைப்பும் ஈக்குவலாக இருக்குதா, அதாவது ஒரே சேம் டேட்டா டைப்பில் இருக்குதான்றத செக் பண்ணும். இல்லைன்னா அது ஃபால்ஸ்ன்னு சொல்லிடும். சரி, இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல்ட்டில்? ஏன்னா இதுதான் ரெக்கமெண்டட் கம்பேரிசன். நீங்கள் பெட்டர் ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல்ட்டு தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க ஜாவாஸ்கிரிப்டில். இது புரியுதா அல்லது எதுவும்? டவுட் இருக்கு. ஓகே, சரி. அப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்து நாட் ஈக்குவல்ட்டுனா என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். நாட் ஈக்குவல் டு. சரி, ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டா அப்படின்றத பார்க்கணும். சரியா? இப்போ சரி, இந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன அவுட்புட் வரும்? ஃபால்ஸ். கரெக்ட், ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்ன்னு நீங்க சொல்றீங்க? ஏதாவது இல்ல, நாட் ஈக்குவல், அது ரெண்டுமே ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு வரணும். புரியல. ரெண்டுமே இல்ல, அது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்குது. வேல்யூ நம்ம நாட் ஈக்குவல் டு 1 செக் பண்றோம். நாட் ஈக்குவல் ஓகே, டு சரி, ஓகே, சரி, சூப்பர். அப்போ ஆல்ரெடி இது என்னது, இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க நார்மல் ஈக்குவல் டுல இதோட வேல்யூ என்னது, ஈக்குவல் தான். இங்க ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல்ல தான் அந்த ஸ்ட்ரிங் வந்ததுன்னா நமக்கு என்ன பண்ணும், ஈக்குவலாக இருந்தால் கூட, அதாவது டேட்டா டைப் டிஃப்ரெண்ட்டாக இருந்து வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் கூட ஃபால்ஸ்னு சொல்லும். ஆனால் இது நார்மலாக நாட் ஈக்குவல். இது ஸ்ட்ரிக்ட்டு, இதில் ஸ்ட்ரிக்ட் நாட் ஈக்குவல்னு ஒன்று இருக்குது, அது அடுத்து பார்ப்போம். சரி, அவர் சொன்ன மாதிரி வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, நம்ம நாட் ஈக்குவல் தான் செக் பண்ணுறோம், அதனால் இங்கே ஃபால்ஸ். இப்போ இங்கே 6ன்னு மாற்றுறோம் அப்படின்னா அப்போ இப்போ ட்ரூ. இப்போ இதுதான் இங்கே என்னது டிஃப்ரென்ஸ். சரி, அப்போ அதுக்கப்புறமா ஸ்ட்ரிக்ட் நாட் ஈக்குவல் பார்ப்போம். சரி, அப்போ ஸ்ட்ரிக்ட் நாட் ஈக்குவல்னா ரெண்டு ஈக்குவல் வரும் இந்த மாதிரி. சரியா? இப்போ இந்த இடத்துல இதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன வரும்? ரெண்டு வேல்யூமே ஈக்குவல் தான். சரி, டேட்டா டைப் டிஃபரெண்ட். இப்போ ட்ரூ வரும். கரெக்ட். அப்போ இதுதான் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல்ட்டு நாட் ஈக்குவல்ட்டு, சாரி, ஸ்ட்ரிக்ட் நாட் ஈக்குவல்ட்டுக்கும் நாட் ஈக்குவலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே ஸ்ட்ரிக்ட்டுன்னு வந்துட்டாலே இது என்ன பண்ணோம்னா டேட்டா டைப்பையும் சேர்த்து பார்க்கும், அதனால நமக்கு இங்கே ட்ரூ வருது. இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரிங்காக இருக்கிறத நம்பராக மாற்றிடுவோம்.
இப்போ ஃபால்ஸ். சரி, இது 6ன்னு மாற்றிடும். ட்ரூ. கரெக்டா? இதே இதை ஸ்ட்ரிங்காக மாற்றினா இப்போ ஃபால்ஸ். சரி, ட்ரூ. ஏன்னா இது யாருக்குனே ஈக்குவல்ட்டாக இல்லை. ஸோ அதனால் இது ஃபால்ஸ். கரெக்டாக இதில் 5ன்னு மாற்றினா நமக்கு சரி 5ன்னு மாற்றும்போது ஃபஸ்ட்டே அதான் வச்சுருந்தோம். ட்ரூ. ஏன்னா நாட் ஈக்குவல். கன்ஃபியூஷன் எதுவும் இல்லைல்ல? இல்லை ப்ரோ. ஓகே. சரி, சார் அது 6 மாத்தினாலும் அது ட்ரூ தானே சார்? அது ஆல்ரெடி நாட் ஈக்குவல் தானே? இதையா? ஆமாம், கரெக்டு தான். நான் தான் சின்ன கன்ஃபியூஷன் ஆகிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இல்ல அங்க ஆனா ஃபால்ஸ்னு வந்துச்சு. ட்ரூன்னு தானே எங்க வரணும். எங்க நீங்க 6 இதையா? ஆமா சார். ட்ரூ தாங்க, ஃபால்ஸ்லாம் வரல. ஓகே சார். ம் சரி, ஓகே. அப்புறமா அடுத்ததா என்னது இருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன்ல இன்னும் லெஸ் தன்னா என்ன, கிரேட்டர் தன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரி, லெஸ் தென். ஓகே, இப்போ இது ஒரு 3 வச்சுப்போம். ஏ லெஸ் தென் பியா? யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை ஆஃப் பண்ணிக்கிறீங்க. சரி, அப்போ ஏ வந்து பியோட பெரிய நம்பரா அப்படின்றது தான் இங்கே செக் பண்ணுறோம். சரியா? ஏ கிரேட்டர் தென், சாரி லெஸ் தென் தானே. சரி, கிரேட்டர் பார்த்துரும். சரி, கிரேட்டர் தென். ஓகே, ஏ வந்து கிரேட்டர் தென் பியா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அப்போ ஏயோட வேல்யூ பியோட பெருசாக இருக்குதா? அதுதான் இங்கே இது. அப்போ ட்ரூ. கரெக்டு. ஏ வந்து 5, பி வந்து 3. அதனால ஏயோட வேல்யூ தான் பெருசு, அதனால இங்கே ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே பிக்கு வந்துட்டு ஒரு 6ன்னு மாற்றுறோம் அப்படின்னா ஃபால்ஸ். அவ்வளோதான். சரி, இதில் 5 போடுவோமா? இப்போ ஃபால்ஸ். இது என்ன ரீசன்? ரெண்டும் ஈக்குவலா இருக்குல்ல சார்? ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. சரி, அதனால இங்கே ஃபால்ஸ். சரி, அப்போ இங்கே இதோட சேர்த்து ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, சாரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ வேல்யூ கிரேட்டராக இருக்கலாம், கிரேட்டராக இருந்தாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகணும், அல்லது ஈக்குவல் வேல்யூவாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ இப்போ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ட்ரூ. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? லெஸ் தென் சாரி ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இப்போ இதுதான் கிரேட்டர் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, அப்போ அடுத்ததா லெஸ் தென் அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, சரி. ஏ வந்து பியை விட சின்ன நம்பரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஏல வேல்யூ எனக்கு 5ன்னு வச்சுருக்கேன், பியில் வேல்யூ 10ன்னு வச்சுருக்கேன். அப்போ இது சின்ன நம்பர் தான் ஏல இருக்கிறது, அதனால ட்ரூன்னு வந்திருக்கு. சரி,
அப்போ இதே இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூவை பெருசாக்கிடுவோம். இப்போ ஃபால்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. ஒருவேளை ஈக்குவலாக இருக்குதா அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஈக்குவலா வேல்யூவா அப்படின்றதையும் செக் பண்ண வைக்கலாம். ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலும் ட்ரூ தான். அப்போ இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சின்ன அதாவது ஏ வந்துட்டு இதை விட பியை விட ஏயோட வேல்யூ பியை விட பெருசாக இருக்கு. அப்போ அதில் ஃபால்ஸ்ன்னு வருது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 மாற்றிடுவோம். இப்போ ட்ரூ. ஒன்று ஈக்குவலாக இருக்கணும் அல்லது அதை விட சின்னதாக இருக்கும். அதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அதை தான் இந்த ஆப்ரேட்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபைடு ஆனிச்சுன்னா இது ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். சரி, இதுலையும் என்ன பார்த்துட்டோம். சரி, இப்போ இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில்? கம்பேரிசன். ஓகே, சரி. அப்புறமா இருக்கிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னது? கம்பைன் பூலியன் கண்டிஷன்ஸ் யூஸிங் ஆப்ரேட்டர்ஸ் லைக் லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் அண்ட் லாஜிக்கல் நாட். சரி, இந்த ஆப்ரேட்டர்லாம் மேபி நீங்கள் இந்த ஆண்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த நாட் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி நாட் ஈக்குவல்ட்டில் யூஸ் பண்ணோம். இப்போ இதை மட்டும் தனியாகவே யூஸ் பண்ணலாம். அந்த ஈக்குவலோடு யூஸ் பண்ணாமல் வெறுமனே தனியாகவே யூஸ் பண்ணலாம். அப்போ இது என்னதுன்றதை பார்க்கணும். இது புதுசு தானே, இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? சரி, எங்கேயாச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த நாட் ஆப்ரேட்டர்? அண்ட் ஆர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூலியன்ல யூஸ் பண்ணலாம், கரெக்டு. இங்கே ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி? அண்ட் ஆர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி. அப்போ அதையும் லைட்டாக பார்த்துட்டோம். லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட், மூணையுமே பார்த்தோம். சரி, லாஜிக்கல் அண்ட் ரைட். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு சரி 1 ஏ ஈக்குவல் டு பியான்னு பார்க்க போறேன். அடுத்ததா ஆண்ட் ஏ கிரேட்டர் தென் பியான்னு பார்க்கேன். சும்மா இதை எடுத்துக்கிறேன். இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். சேவ் கொடுத்துருவோம். ஃபால்ஸ். அப்போ இங்கே ஆண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் நம்ம செக் பண்ணோம். ஒன்று ஏ ஈக்குவல் டு பியா அப்படின்னு பார்க்குறோம், ஏ கிரேட்டர் தென் பியான்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு என்ன ஆகிரும்? ட்ரூன்னு ஆகிரும். ஏ ஈக்குவல் டு பி ட்ரூ. அதே போல் ஏ கிரேட்டர் தென் பியான்னு பார்க்கும்போது இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ. அப்போ இது ஃபால்ஸ். அப்போ இது என்ன நடக்கும்னா ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும், ஆண்டுக்கு பின்னாடி இருக்கிற கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். அப்படி ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் இது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். சரி, அப்போ நான் இப்போ என்ன பண்ணேன்? ஏ கிரேட்டர் தென் பியான்னு போடுறதுக்கு பதிலாக இப்போ இதில் ஒரு 10ஐயும் இந்த இடத்துல வெறுமனே ஒரு 5ஐயும் வச்சுக்கிறேன். இப்போ போய் பாருங்க, ட்ரூ. அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ தானே? இதுவும் ட்ரூ ஆகுது, ஏ ஈக்குவல் டு பியும் ட்ரூ ஆகுது. கரெக்டா? இது புரியுதா அல்லது இதில் எதுவும் கொஸ்டின் இருக்குதா? ஓகே,
அப்போ இதுதான் லாஜிக்கல் அண்ட். ரைட்டா? சரி. அப்போ இதை லாஜிக்கல், அடுத்து லாஜிக்கல் நாட்டுன்னு பார்ப்போம். சரி, ஓகே. லாஜிக்கல் நாட்டில் லாஜிக்கல் ஆர் ஃபஸ்ட் பார்த்துருவோம், அடுத்து லாஜிக்கல் ஆர். ஓகே, ஓகே. இப்போ லாஜிக்கல் ஆர்னா எப்படின்னா இந்த சிம்பிள் 2 டைம் கொடுக்கணும். இது லாஜிக்கல் ஆர். ஓகே. இப்போ ஏ கிரேட்டர் தென் பி ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி ட்ரை பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம். இப்போ ட்ரூ. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சிம்பிள் ஆர் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த 2 கண்டிஷனில் ஏதாச்சும் முன்னாடி இருக்கிற கண்டிஷனோ அல்லது பின்னாடி இருக்கிற கண்டிஷனோ ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட, அப்போ இங்கே ஏ ஈக்குவல் டு பின்றது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஏ கிரேட்டர் தென் பி ஃபால்ஸ் தான். ஆனால் இது சாட்டிஸ்ஃபை ஆனாலே இது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். அடுத்த கண்டிஷன்லாம் செக்கே பண்ணாது. ஏதாச்சும் ஒன்று வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும், செகண்ட் வேல்யூவை செக் பண்ணாது. அப்போ ஒருவேளை ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபால்ஸாக இருந்தால் தான் செகண்ட் வேல்யூவை போய் செக் பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை நாட் ஈக்குவல் டு பியான்னு நான் செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும், ஃபால்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை போய் செக் பண்ணியிருக்கோம், கரெக்டாக இதை போய் செக் பண்ணியிருக்கோம், இது ஃபால்ஸு. அடுத்ததாக இதை போய் செக் பண்ணியிருக்கோம், இதுவும் ஃபால்ஸ். ஸோ அதனால் ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் பண்ணிடுது. இப்போ இதை ஈக்குவல் டுன்னு போட்டேன்னா ட்ரூ. ஆமாம், இங்கே ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டு கூட போட்டுக்கலாம், ட்ரூ. சரியா? அப்போ ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலே என்ன செய்யும், இதுக்கு போதும், எல்லாமே சாட்டிஸ்ஃபை. 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணுன்ற அவசியம் இதுக்கு கிடையாது. கரெக்டா? ஓ, இல்லை ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டு நீங்கள் போட்டு பின்னாடி கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, லாஜிக்கல் அண்ட் பார்த்துட்டோம். அப்போ லாஜிக்கல் ஆர் பார்க்கணும், கரெக்டா? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணும்போது எனக்கு இப்போ என்ன வருது, ட்ரூன்னு வேல்யூ வருது, கரெக்டா? சரி, அப்போ இதை என்ன பண்ண போறோம்னா, இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். இதை அப்படியே பேஸ்ட் பண்ண போறேன். லாஜிக்கல் நாட். சரி, அப்போ இப்போ எனக்கு இதில் என்ன வரும் வேல்யூ, ட்ரூ தானே வரும் கன்சோல் ஆகல, கரெக்டா? சரி, ஓகே. இப்போ இது நாட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன், எஸ் ட்ரூன்றதை அடுத்து போட்டுக்கிறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒன்றில் ட்ரூ, அடுத்து ஃபால்ஸ். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? முன்னாடி ஆல்ரெடி நீங்கள் கோடிங்க ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுனால பண்றப்போ வந்து ட்ரூவா இருந்தாலும் ஃபால்ஸ் மாற்றும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ மாற்றும். எக்ஸாக்ட், எஸ், கரெக்ட். அப்போ இங்கேருந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற கண்டிஷன் ட்ரூ தான், அதனால இங்கே வேல்யூ ட்ரூன்னு இருக்கு. இந்த ட்ரூவாக இருக்கிறத ஃபால்ஸ்ன்னு மாற்றுது. சரி, அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், இங்கேயும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கிரேட்டர் தானே போட்டுருவோமா, ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போட்டோம்னா சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ட்ரூ, ஏன்னா இந்த ரெண்டுமே ஃபால்ஸ் தான், கரெக்டா? ஏயும் பியும் நாட் ஈக்குவல்ட்டா இல்லை, அது ஃபால்ஸு. ஏ வந்து கிரேட்டர் தென் பியான்னு பார்த்தோம், அதுவும் இல்லை. அப்போ இது என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் இதில் ஃபால்ஸுன்னு ரிட்டன் ஆகிரும். இந்த ஃபால்ஸை திரும்ப இந்த நாட்டி யூஸ் பண்ணுறதுனால அது ட்ரூன்னு மாற்றிடுது. அது ஆப்போசிட்டாக மாற்றும், ஃபால்ஸாக இருக்கிறது ட்ரூவாகவும் ட்ரூவாக இருக்கிறத ஃபால்ஸாகவும் மாற்றும். அபிராமி, உங்களுக்கு புரியுதா இது? புரியுது சார். ஓகே, சரி.
அப்போ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். சரி, இது லாஜிக்கல் நாட்டுன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அடுத்து டெர்னரி ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்கு. டெர்னரி ஆப்ரேட்டர். சரி, இது பார்த்துருவோம். நாளைக்கு இஃபெல்ஸ் பார்ப்போம். ஸோ இது இஃபெல்ஸோட கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, டெர்னரி ஆப்ரேட்டர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். அது வந்து இப்ப இஃபெல்ஸ் ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ணிக்கலாமா சார்? அது வர எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இஃபெல்ஸுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இது இருக்குதா? சரி, அப்போ இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஏவும் பியும் ஈக்குவல்டா செக் பண்றேன். ஏவு ஈக்குவல்டா இருந்தா எஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுவேன், இல்லைனா நோன்னு ரிட்டர்ன் பண்ணுவேன். நீங்க என்னனாலும் ரிட்டர்ன் பண்ணலாம். இங்க இருந்து இதில் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணலாம், ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கொடுத்து என்னென்னு ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ இதில் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஏயும் பியும் ஈக்குவல்ட்டு இருந்தால் ஃபர்ஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஒருவேளை ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா செகண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதை பார்த்துருவோமா? சேவ் பண்ணிட்டேனா? இல்லை. ஓகே, இப்போ எஸ்ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏயும் பியும் ஈக்குவல் தானே, அதனால ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஒருவேளை இதுல நாட்டு போட்டோம்னா நோன்னு பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த கண்டிஷன், இதோட சின்டாக்ஸ் என்னன்னா, இங்க கண்டிஷன், அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேல்யூ. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகணுன்றது இது. ஒருவேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் என்ன ரிட்டர்ன் ஆகணுன்றதுக்கு இது. இது வந்துட்டு டெர்னரி ஆப்ரேட்டர். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சில நேரங்களில். இது வந்து நிறைய இடங்கள்ல தேவைப்படும் டெர்னரி ஆப்ரேட்டர். சின்ன சின்ன செக்கிங் இருக்கிற இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஆப்ரேட்டர்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ். இந்த இது வந்துட்டு நான் அந்த ஈக்குவல்ட்டுக்காக ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சேன். நம்ம உங்களுக்கு அங்கேயே புரிஞ்சுக்கிட்டதுனால இதை சொல்லலை. நீங்கள் வேணால் பின்னாடி எடுத்து பார்த்துக்கணும். சரி, இதுதான் ஆப்ரேட்டர்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ். நம்ம இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியதும் கூட. உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா இதில்? இல்ல சார், பார்த்துட்டு வந்து கேட்கும். சரி, ஓகே, பார்த்துட்டு வந்துட்டு கேளுங்க. தியாகு ஒன்று கேட்டிருந்தாரு, அதை பார்க்கணும். டைப் ஆஃப் நல் லாகு, டைப் ஆஃப் நல் ஆப்ஜெக்ட். சரி, அப்போ நல்லோட டேட்டா டைப்பை பார்த்துக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரி, இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்துட்டு இது ஒரு primitive வேல்யூ தான் that represent the intentional absence of any object value. இன்டென்ஷனல் ஆப்ஷன்ஸ்னா நான் தான் சொன்னேன்ல, இனிஷியலாக ஒரு வேரியபிளுக்கு நான் வேல்யூ தரல, அதுக்கு பின்னாடி வேல்யூ வரும்ன்றது எனக்கு தெரியும், அதனால இனிஷியலாக அதுக்கு நல்லுன்னு கொடுத்துக்கிறேன். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. However, the type of operator returns object for null due to a historical bug in the language that cannot be fixed for backward compatibility reasons.
அப்போ இது வந்து ஹிஸ்டாரிக்கலாவே இது ஒரு பக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்க. சரி, இங்க ஜிக்ஸ் ஃபார் கீக்ஸ் போயிடும். இதுல பார்த்தோம். சரி, in JavaScript null indicates the deliberate absence of any object value. சரி, ஆப்ஜெக்ட்னா நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற வேல்யூஸ்க்கும் நம்ம நல் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாக வேரியபிள்லேயும் நல் யூஸ் பண்ணிக்கலாம். காமனாக இது ஆப்ஜெக்ட்டுக்காக கொண்டு வரப்பட்டது. சரி, இட்ஸ் அ ப்ரிமிட்டிவ் வேல்யூ தட் டினோட்ஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் எ வேல்யூ ஆர் serves as a placeholder for an object that is not present. ஓகே, அதான் ஏதோ ஒரு வேல்யூ ப்ரெசென்ட்டாக இல்லைன்னா அதுக்கு பதிலாக நல்ல யூஸ் பண்ணிப்போம். Null differs from undefined, which signifies a variable that has been declared but has not been assigned a value. ஓகே, சரி, ஒரு வேல்யூவை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதுக்கு வேல்யூ நம்ம அசைன் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பதிலாக நல்லுன்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி. சரி, இதில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஓகே, நல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்றதான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ட்ரூ ட்ரூ. ஓகே, இங்கே நல்லே காணுங்க. கீழே ஓகே, இருக்கலாம் சார் டைப். கீழே இருக்கு. ஆமாம். In JavaScript, null is a primitive value, however, type of returns object. This is well-known bug in JavaScript and has historical reason. இப்போ ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ரீசன் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்டில் நல் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக டைப்பாக இருக்கிறதுக்கு. சரி, அப்போ இதை வந்து தேடி பார்த்துட்டு வரீங்களா, எதனால் இது நல் வந்துட்டு ஏன் இவங்க பக்காவே வச்சுருக்காங்க, இது ஒரு பக்காவே ஏன் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வரீங்களா? இதை ஓகே, இதை ஒரு பிளாக் எழுதுறீங்களா? ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், பிளாக் எழுதுறீங்களான்ட்டு. எழுதலை, இதை ஒரு பிளாக்காக எழுதுங்களேன். சரி இது உங்களுக்கு பின்னாடி வரைக்கும் ஞாபகமாக இருக்கும். சரியா? எழுதிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க, நானும் பார்த்துக்கிறேன். ஓகே. சரி, ஓகே. Yes. வேற எதுவும் கொஸ்டின் இருக்குதா? இல்லை ப்ரோ. சரி, ஓகே. சார் அதில் வந்து